ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். அவங்க லோனே கொடுக்கல, நான் எதுக்கு டியூ கட்டணும்? ஆப்பு வைத்த கோவை லாயர். வசமாக சிக்கிய நிதி நிறுவனம். கோவை மாவட்டம் புளியகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் கரீம். 42 வயதுடைய இவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அப்துல் கரீம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பஜாஜ் பின்சர்வ் நிதி நிறுவனத்தில் லேப்டாப் மற்றும் தொலைக்காட்சி வாங்குவதற்காக கடன் பெற்றிருக்கிறார். அதன் பின்னர் அந்த கடனை மாத தவணை மூலம் அடைத்தும் இருக்கிறார். இதற்காக அவருக்கு பஜாஜ் பின்சர்வ் நிதி நிறுவனத்தில் இருந்து நோ டியூ சான்றிதழும் கொடுத்துள்ளனர். இந்த கடன் அடைந்து விட்டது என நிம்மதியாக இருந்துள்ளார். இந்நிலையில் கோவையில் உள்ள ஒரு நிதி நிறுவனம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வழக்கறிஞர்களுக்கு நிதி உதவி அளிப்பதற்கு முன் வந்துள்ளது. இதற்காக கோவையில் அந்த நிதி நிறுவனம் முகாம் ஒன்றையும் நடத்தியுள்ளது. அந்த நேரத்தில் அப்துல் கரீமிற்கு பண தேவைகள் ஏராளம் இருந்ததால் இந்த முகாமிற்கு சென்று விண்ணப்பம் வாங்கியிருக்கிறார். அதன் பின்னர் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அவர்களிடம் கொடுத்துள்ளார். அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட நிறுவனம் அப்துல் கரீமிற்கு லோன் கொடுக்க மறுத்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கரீம் நிதி நிறுவனத்திற்கு நேரில் சென்று தனக்கு ஏன் வங்கிக் கடன் கொடுக்கவில்லை என முறையிட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த அதிகாரிகள், நீங்கள் தனியாருக்கு சொந்தமான நிதி நிறுவனம் ஒன்றில் 1 லட்சம் ரூபாய் தனிநபர் கடன் வாங்கியுள்ளீர்கள் எனவும் அந்த கடனை இதுவரை முறையாக செலுத்தவில்லை எனவும் கூறியிருக்கிறார்கள். மேலும் இதன் காரணமாகவே வங்கிக் கடன் கொடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் அப்துல் கரீம் அந்த சமயத்தில் கடன் வாங்கவோ அதற்காக விண்ணப்பிக்கவோ இல்லை என்பதால் எப்படி தன் பெயரில் கடன் வந்தது என அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதன் பின்னர் அந்த தனியார் நிதி நிறுவனத்திடம் சென்று அவர் விசாரித்த போது முறையான பதில் அளிக்கவில்லை. இதனால் அவருக்கும் அந்த நிதி நிறுவனத்திற்கும் வாக்குவாதம் நடந்துள்ளது. அதன் பின்னரும் இந்த பிரச்சனையை முடித்து கொள்ளாத நிதி நிறுவனம் அப்துல் கரீமுடைய செல்போனுக்கு 1 லட்சம் ரூபாய் கடனை செலுத்த கோரி குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் மூலம் தொல்லை கொடுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்துல் கரீம் தான் வாங்காத கடனை கட்ட முடியாது எனவும் எதற்காக தன்னை தொடர்ந்து தொல்லை செய்கின்றீர்கள் எனவும் சத்தமிட்டுள்ளார். அதன் பிறகு சில மாதங்கள் அமைதியாக இருந்த நிதி நிறுவன ஊழியர்கள் அவரது வீட்டிற்கு சென்று கடனை செலுத்துமாறு மீண்டும் தொல்லை கொடுத்துள்ளனர். இதன் காரணமாக பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளான அப்துல் கரீம் வாங்காத கடனை கட்டச் சொல்லி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிய தனியார் நிதி நிறுவனம் மீது கோவை நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நுகர்வோர் நீதிமன்றம் அந்த நிதி நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை அப்துல் ரஹீமிற்கு வழங்குவதோடு வழக்கு செலவிற்காக 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் எனவும் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதற்கிடையில் இது குறித்து அப்துல் ரஹீமிடம் கேட்டபோது, இதுபோல நிறைய நிதி நிறுவனங்கள் பொதுமக்களை ஏமாற்றுவதாகவும் அதனால்தான் இது குறித்து வழக்கு தொடர்ந்ததாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நுகர்வோர் நீதிமன்றம் அறிவித்துள்ள இந்த தொகையை உடனடியாக கொடுக்கவில்லை என்றால் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வன் எனவும் கூறியிருக்கிறார். வாங்காத கடனுக்காக வழக்கறிஞருக்கு தொல்லை கொடுத்த நிதி நிறுவனத்தின் மீது நுகர்வோர் நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் கரீம். நான் கோயம்புத்தூரில் வழக்கறிஞராக இருக்கேன். கடந்த 2019ஆம் ஆண்டு எனக்கு தொடர்ச்சியாக எஸ்எம்எஸ் என்பது தனிநபர் கடன் குறித்து எனக்கு எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை அனுப்பிச்சது பஜாஜ் பின்சர்வ் நிறுவனம். நான் ஏற்கனவே பஜாஜ் பின்சர்வ் நிறுவனத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு முறையில் என்னென்னா சில கன்சியூமர் லோன் என்பது வாங்கியிருந்தேன். டிவி, லேப்டாப் உள்ளிட்ட சில பொருட்களை என்பது வாங்கியிருந்தேன். அதை முறையாக நான் அதுக்கான தவணைகளை செலுத்தி அதற்கான என்ஓசியை நான் பெற்றுட்டேன். அதனால் இதுக்கப்புறம் நான் பஜாஜ் பின்சர்வ் நிறுவனத்தில் எந்த கடனும் வாங்காத போது
கடனை திருப்ப தர சொல்லி வந்து எனக்கு தொடர்ச்சியாக எஸ்எம்எஸோ ஃபோன் கால்ஸும் வந்துக்கிட்டே இருந்து வீட்டுக்கும் ஆட்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்நிலையில் வந்து என்னென்னா எனக்கு வந்து தனிநபர் கடன் 1,10,000 ரூபா வாங்கியிருக்கேன். அது வட்டியோடு திரும்ப தர சொல்லி பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனத்தின் சார்பாகவே எனக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு என்பது பூனாவிலிருந்து தலைமை அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்டது. அது எனக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. வாங்காத ஒரு கடனுக்காக எனக்கு வந்து என்னென்னா வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்புனது, தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணது, எஸ்எம்எஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வீட்டுக்கு ஆட்கள் வந்து போனது என்ற விஷயத்தை எல்லாத்தையும் மையப்படுத்தி நம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றத்தில் நான் இது வரைக்கும் எந்த ஒரு தனிநபர் கடனும் பர்சனல் லோன்ஸும் வாங்கினதில்லை. பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் என்னுடைய பேப்பர்களை ஏற்கனவே நான் கொடுத்த பேப்பர்கள் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணி என்னுடைய பேரில் ஒரு போலியான கணக்கை உருவாக்கி ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க என்ற விவரத்தை சொல்லி அது குறித்தான பல்வேறு ஆவணங்களையும் தாக்கல் செய்து நான் வழக்கு தொடுத்திருந்தேன். அதில் வந்து 27/10/2023 என்று வந்து என்னென்னா விசாரித்த நீதிமன்றம் இது வந்து இருக்க உண்மைத்தன்மை என உணர்ந்து அந்த உண்மைத்தன்மை இருக்கிறது தெரிஞ்ச பின்னாடி இப்பொழுது வந்து என்னென்னா பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து வழக்கு செலவாக ரூபாய் 5,000 கொடுக்க சொல்லியும் சிபிலில் என்னுடைய பெயர் தேவையில்லாமல் இதனால் பாதிக்கப்பட்டதுனால சிபிலில் இருந்து உடனடியாக இந்த பஜாஜ் லோனை எடுக்க சொல்லி அதுக்கான உத்தரவையும் என்பது தற்போது வழங்கியிருக்குது. அதோடைய ஆர்டர் காப்பி என்பது நேற்று தான் எனக்கு நேரடியாக நீதிமன்றம் வழங்கியது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.